கடைசியில வந்தாச்சு. அட்வான்ஸ் மேஜிக்கல் ஸ்கூல். ஸ்கூலுக்கான அர்த்தம் நிறைய பசங்க, நிறைய பசங்களுக்கான அர்த்தம் நிறைய பயங்கரமான கனவு, அப்புறம் நிறைய பயங்கரமான கனவுக்கு அர்த்தம் கத்தல் கூச்சல். அந்தர் மந்தர் காளிகா லந்தர் லக 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 லக. போ என்னோட கனவே போய் பசங்களை நல்ல பயம்புறுத்து. அவங்களோட கூச்சலோட சத்தத்தை இங்க கொண்டுட்டு வா. வந்து என்னோட பசிய தீர்த்து வை. அட, நம்ம எங்க வந்திருக்கோம்? என்னது இது? நம்ம காத்துல எப்படி பறந்துட்டு இருக்கோம்? யாராவது காப்பாத்துங்க மம்மி. என்னாச்சு? ரொம்ப பயங்கரமான கனவை பார்த்தேன். அது எப்படி இருந்துச்சுன்னா எங்க பெட் காத்துல பறந்த மாதிரி. நானும் அதே கனவு தான் பார்த்தேன். ருத்ரா, ருத்ரா. அட, என்ன ஆச்சு? அட, நாங்க ரொம்ப பயங்கரமான கனவை பார்த்தோம். நாங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கனவை பார்த்தோம். டிராகன் எங்களை சேஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. அப்படியா? பயங்கரமான கனவா? ஒரு நிமிஷம், இந்த சத்தம் எங்க இருந்து வருது? வாங்க வாங்க வாங்க, கூச்சல் சத்தம்லாம் வாங்க, வந்து என்னோட பசியை தீர்த்து வைங்க. அட, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? எல்லாரும் ஏன் அப்படி கத்திட்டு இருக்காங்க? எல்லாரும் அமைதியா இருங்க. அட, இந்த கூச்சல் சத்தமெல்லாம் எங்க மாயமாயிடுச்சு? என்னாச்சு? ஏன் எல்லாரும் கத்துறீங்க? நான் ரொம்ப பயங்கரமான கனவை பார்த்தேன். ஒரு பெரிய ஸ்பைடர் மான்ஸ்டர் என்ன துரத்திட்டு இருந்துச்சு. என்னோட கனவுல லிசர்ட் சேர்ஸ் பண்ற மாதிரி நான் பார்த்தேன். நான் டைனோசரை பார்த்தேன். நான் பயங்கரமான ஸ்கேரி கோஸ்ட பார்த்தேன். எல்லாரும் அமைதியா இருங்க. மேடம் கண்ணன்கோ, இதெல்லாம் யாரோ செய்யற மாதிரி எனக்கு தோணுது. இதோ பாருங்க, எல்லாரும் ஒரே நேரத்துல பயங்கரமான கனவு பார்த்திருக்காங்க. இந்த மாதிரி கோயின்சிடென்ஸ் நடக்க வாய்ப்பு இல்ல. எல்லாரும் பயங்கரமான கனவை பார்க்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு நம்ம இன்னைக்கு எல்லாரும் ஒன்னா இருந்தாகணும். அது யாரா இருந்தாலும் சரி, மறுபடியும் கண்டிப்பா தாக்குதல் நடத்துவாங்க. நீ சொன்னது சரிதான் ருத்ரா. எல்லாரோட சேஃப்டிக்காக இன்னைக்கு எல்லாரும் ஒன்னா ஹால்ல படுத்துக்கலாம்.
அப்படியா? இவங்கெல்லாம் எங்க படுத்திருக்காங்களா? போ போ, என்னோட கனவே உள்ள போ. போய் அவங்கள பயங்கரமா பயன்படுத்து. அவங்களோட கத்தல் கூச்சல இங்க கொண்டுட்டு வா. கொண்டு வந்து என்னோட பவரை இன்க்ரீஸ் பண்ணு. ஏய் காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. ஹலோ சார், நீங்க யாரு? நீங்க இங்க என்ன பண்றீங்க? I am magician of bad dreams and fear. ராத்திரியில நான் தூக்கத்தை கெடுத்துடுவேன், அப்புறம் பயங்கரமா உங்களை பயமுறுத்துவேன். I am the magician of nightmare. Yeah. ஓ, அப்ப நீங்க தானே அது எல்லாரோட தூக்கத்தை கெடுத்துட்டு இருக்கிறது? இங்க இருந்து உடனே போயிடுங்க, இல்லனா நல்லா இருக்காது. ஓ, யாரு என்ன தடுப்பாங்க? நீயா? நீ இப்ப முழிச்சிருக்க, ஆனா எப்பயாவது தூங்கிதானே ஆகணும். நீ தூங்குனதுக்கு அப்புறம் நான் அங்கதான் இருப்பேன், உன்னை வேட்டை ஆடுறதுக்கு. அப்ப என்ன பண்ணுவ? உங்களுக்கு என்ன பத்தி தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருந்தா இப்படி பேச மாட்டீங்க. ருத்ரோட வயசை பார்த்து ருத்ரோட மேஜிக்க சந்தேகப்பட மாட்டீங்க. என்னோட போராட்டம் இப்படி இருக்காது. என்னோட போராட்டம் கனவுல தான் இருக்கும். நான் நீ தூங்குற வரைக்கும் காத்துக்கிட்டே இருப்பேன். பசங்க தூங்கிட்டாங்க. இது ரொம்ப நல்லா இருக்கு. இனிமே ரொம்ப பிரமாதமா இருக்க போகுது. போ போ, என்னோட கனவே போ. போய் அவங்கள பயங்கரமா பயம்படுத்து. அவங்களோட கத்தல் கூச்சல இங்க கொண்டுட்டு வா. வந்து என்னோட பசிய தீர்த்து வை. சத்தம் அங்க போயிட்டு இருக்கு. அப்படின்னா அவர் காட்டுல இருந்து நைட் மேர்ஸ் அனுப்புறாரு. வாங்க வாங்க, வந்து என்னோட பவரை இன்க்ரீஸ் பண்ணுங்க. வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க.
இல்ல இல்ல, ஒளி வேண்டாம் ப்ளீஸ், ஒளி வேண்டாம் ப்ளீஸ். இந்த ஸ்கூலை விட்டுட்டு போயிடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. எனக்கு பயப்படாத பசங்கள்ல நீதான் முதல் பையன். நான் உனக்கு ஸ்பெஷல் நைட் வேர் கொடுப்பேன். எவ்வளவு பயங்கரமான இதுனா நீ கத்தி கத்தி உதவி கேப்ப. ரொம்ப பயங்கரமான கனவை பார்த்தேன். எப்படி இருந்துச்சுன்னா எங்களுடைய பெட்டு வானத்துல பறந்திருந்த மாதிரி. அப்புறம் என்ன பார்த்தேன்னா ஒரு மம்மி திரும்ப உயிரோட எழுந்து வந்து என்ன பின்தொடர்ற மாதிரி. ருத்ரா, நீ ஏதாவது கனவை பாத்தியா? இல்ல, நான் ராத்திரி பூரா முழிச்சிட்டு தான் இருந்தேன். பிரச்சனைக்கு சொல்யூஷன் தேடிட்டு இருந்தேன். ஜாடி, அந்த சாஸ் பாஸ் பண்ணு. அட, என்னோட மேஜிக் சரியா வேலை செய்ய மாட்டேங்குது. என்னாச்சு ஜெனி? தூக்கத்துல மேஜிக் பண்ண முடியலையா? நீ உன்னோட பவர்ஸ காட்ட. ராத்திரி பூரா முழிச்சிருந்ததால எனக்கு காலங்காத்துல தான் வீக்னஸ் ஸ்டார்ட் ஆச்சு. ஆமா, எனக்கும் மயக்கம் வந்துச்சு. விடிற வரைக்கும் என்னாலயே மேஜிக்கே பண்ண முடியல. எனக்கு தெரிஞ்சு இந்த நைட் மேர்ஸோட விளைவு தான். நீங்க கத்தும் போது அவங்களோட பவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், அப்புறம் உங்களுக்கு குறையுது. ஆனா என்னோட பவர்ஸ் கரெக்டா தான் வேலை செய்யுது. உனக்கு பவர்ஸ் இருந்தா தானே அது ப்ராப்ளம் ஆகிறதுக்கு. இப்போ காட்டுறேன். அந்தர் மந்தர் காலே கலந்தர் பறந்து போய் யாரு என் பவர்ஸ் மேல சந்தேகப்படுறாங்களோ அவங்கள போய் ஒரு பலி பண்ணு. மைரா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இதெல்லாத்தையும் நிறுத்து. மைரா, இத தடுத்து நிறுத்து. மைரா ப்ளீஸ். சைலன்ஸ். மேடம், காணன்கோ, பசங்க எல்லாருக்கும் தூக்கம் வருது. ராத்திரி யாருமே ஒழுங்கா தூங்கல. நைட்மேர் மெஜிஷியனோட பலவீனம் ஒலி. எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம எல்லாரும் பகல்ல தான் தூங்கணும்னு, அப்புறம் நைட்ல கிளாஸஸ் எடுக்கணும். நல்ல ஐடியா. அட்டென்ஷன் ப்ளீஸ். நீங்க எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் சீக்கிரமா படுத்து தூங்குங்க. உங்க கிளாஸஸ் நைட் எடுப்பாங்க. நல்லது, பசங்க தூங்குறாங்க, அதுவும் பகல்ல தூங்குறாங்க. வாவ் வாவ். அவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா என்னால ராத்திரி மட்டும்தான் அட்டாக் பண்ண முடியும்னு. பிரமாதமா இருக்க போகுது. போ போ, என்னோட கனவே போ. அந்த பசங்களை நல்லா பயம்புறுத்து. அப்புறம் அவங்களோட கத்தல் கூச்சல் இங்க கொண்டு வந்து என்னோட பசிய தீர்த்து வை. நான் உங்க கூட தான் இருப்பேன். ஓகே மைரா. ஒரு நிமிஷம். இபாய்ஸ்கா ட்ரீம் பிரேக்கிங் கிளவுட் கிரியேட்டோ. இது என்னது? ஒருவேளை நம்மளுக்கு நைட் மேர்ஸ் வந்தா இது நம்மளை எழுப்பி விடும். அதனால நம்ம கத்த வேண்டிய அவசியம் ஏற்படாது.
அங்க பாரு, ஒரு வாசக்கதவு. ருத்ரா, இந்த டே நைட் பிளான் ஃபெயில் ஆயிடுச்சு. எல்லாரும் பகல்ல படுத்து தூங்குறதுனால டே மேர்ஸ் வந்துருச்சு. இந்த நைட்மேர் மேஜிஷியன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காரு. நம்ம எந்த அளவுக்கு தூங்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம பவர்ஸை இழந்துருவோம். அப்புறம் அவரு பவர்ஃபுல்லா மாறிக்கிட்டு இருப்பாரு. அந்த மெஜிஷியனுக்கு ஏதாவது ஒரு வீக்னஸ் இருந்திருக்கும். ட்ரீம்ல அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா நம்ம அவரை ட்ரீம்ல எப்படி தோக்கடிக்கிறது? ட்ரீம் வேர்ல்ட்ல அவருக்கு ஃபுல் கண்ட்ரோல் இருக்கும். ஐ திங்க் நம்ம அலாசார் சாரோட ஹெல்ப் வாங்கி ஆகணும். ட்ரீம் வேர்ல்ட் பத்தி அவருக்கு கண்டிப்பா ஏதாவது தெரிஞ்சிருக்கும். மைரா, நீ சொன்னது சரிதான். வாங்க, நான் உங்களை அலாசார் சார் கூட கனெக்ட் பண்றேன். அட ருத்ரா, எப்படி இருக்க? ரொம்ப நாள் கழிச்சு உன்னை மீட் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஹலோ அலாசார் சார், எங்களுக்கு உங்களோட ஹெல்ப் தேவைப்படுது. என்ன ஆச்சு? அலாசார் சார், எங்க அகாடமில ஒரு மெஜிஷியன் எல்லாருக்கும் பயங்கரமான கனவு கொடுத்துட்டு இருக்காரு. அப்புறம் அவங்களோட கத்தலால அவரோட பவரை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காரு. அட, இந்த மாதிரி மெஜிஷியனை பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்ல. ட்ரீம் வேர்ல்ட கண்ட்ரோல் பண்ற பவர், அது ஓல்டு மேஜிக்கல் வேர்ல்டோட மேஜிக். அப்புறம் இன்னொரு பழைய ஆளு ஒருத்தங்க இங்க இருக்காங்கன்னா அவங்க தான் மிஸ் என்கொயரி. குட் மார்னிங் மிஸ் என்கொயரி. ஹலோ ருத்ரா, எப்படி இருக்க? உன்னை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க. கொஞ்சம் இரு, நான் போய் உனக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். கொஞ்சம் இருமா, முதல்ல இவங்க சொல்றத கேளு. காஃபி அப்புறமா குடிக்கலாம். யாரோட பேச்ச கேட்கணும்? இவங்கெல்லாம் யாரு? அட, ருத்ராவுக்கு இப்பதானே நீ ஹலோ சொன்ன. ருத்ராவா? ருத்ரா, என்னாச்சு?
ஒரு மெஜிஷியன் இருக்காரு. அவர் எல்லாருக்கும் நைட்மேர்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. அவரை பத்தி நீங்க ஏதாவது சொல்றீங்களா? ஓகே ஓகே, மெஜிஷியன் நைட்மேர் கொடுக்கறவரு, அவரு பேரு தான் நைட்மேர் மெஜிஷியன். அவரை பத்தி என்னால உனக்கு இவ்வளோதான் சொல்ல முடியும். தூக்கம் எல்லாருக்கும் வரும், அவரும் தூங்கணும்ல. முழிச்சுக்கிட்டே இருங்க, யாருமே தூங்காதீங்க. நிச்சயமா வெற்றி உங்களுக்கு தான் கிடைக்கும். இப்ப நான் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். நில்லுங்க நில்லுங்க, அதுக்குள்ள திரும்பாதீங்க. இப்ப என்னாச்சு? இன்னும் கொஞ்சம் ஏதாவது சொல்லுங்க. எனக்கு ஏதோ இங்க பிரச்சனை நடக்க போகுதுன்னு தோணுது. இல்ல இல்ல, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. இல்ல, எனக்கு ஏதோ இங்க ப்ராப்ளம் இருக்குன்னு தோணுது. நீங்க எல்லாருமே நர்வஸா தெரியுறீங்க. உன்னோட பேரு மைரா இல்ல? ஹாய், நைஸ் மீட்டிங் யூ மைரா. வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து காஃபி குடிக்கலாம். சீக்கிரமா இமேஜ மாயம் பண்ணு, எங்களை திருப்பி அனுப்பிடு, இல்லைன்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். அவங்கள நான் சமாளிச்சுக்கிறேன்.